Taste the Daily. Taste the Daily. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1200 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பல்வேறு துறை சார்பிலான திட்டப்பணிகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையினால் ஆசிய வளர்ச்சி இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலை துறைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1141 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் அகலப்படுத்தியுள்ள அந்த மேம்படுத்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை உள்ளிட்ட 109 கிலோமீட்டர் நீளம் செய்யூர் பந்தவாசி போலூர் சாலையை தற்போது திறந்து வைக்கிறார். ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பல்வேறு உள்கட்டமைப்புகள் தமிழ்நாடு முழுக்கும் செய்யப்பட்ட நிலையில் அதற்கான பணிகளும் தற்போது முடிவுற்று அந்த பணிகளை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக திறந்து வைக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை உள்ளிட்ட 109 கிலோமீட்டரும் அதே போல செய்யூர் வந்தவாசி போலூர் சாலையும் தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு செயல்படும் தமிழ்நாடு பொருள் வணிகக் கழகத்தின் சார்பில் 93 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 வட்ட செயல்முறை திட்ட கிடங்கு மற்றும் வளாகங்கள், 11 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், அதே போல 4 மேற்கூரை அமைப்புடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் ஆகியவற்றை திறந்து வைத்து மேலும் 19 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள 600 மெகாவாட் டன் அளவு கொண்ட கூடுதல் வட்ட செயல்முறை கிடங்குகளையும் முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily. Taste the Daily.